2026 மீன ராசிக்கு புத்தாண்டு பலன்கள், அது ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இதை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தில் விரைச்சனி, ஜென்மச்சனி, இப்போ நடக்கிற பாதச்சனி, இதெல்லாம் வச்சு நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் தேவையில்லை. இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு சுபமான ஆண்டாக தான் முடிய போகுது. 2026 ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நிறைய நடக்க போகுது. நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது 1-2 விஷயங்கள் நடக்கலாம், அவ்வளோதான். அது என்னன்றதை நம்ம விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு, உங்களுக்கு நீண்ட காலமாக திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும். இல்லை லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், வீட்டில் அக்செப்ட் பண்ணல, அதனால் மேரேஜ் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஒரு அனுமதியோடு உங்களுக்கு திருமணம் நடக்கும். விரை செலவுகள் இருக்குது, அது சுப செலவுகளாக மாறும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு கட்டி அப்படியே பெண்டிங்கில் நிற்கும்போது அந்த வீடு கம்ப்ளீட் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதே மாதிரி ஒருத்தருக்கு காது குத்துறது, அப்போ சின்ன குழந்தைங்க பெரிய மனுஷி ஆகிறது, அதுக்கான ஃபங்க்ஷன் வைக்கிறது, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சுப செலவுகள் ஒரு குடும்பத்தோடு இருந்து சொந்த பந்தங்களை அழைச்சி ஒரு சுப காரியங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இதில் இருக்குது. அதே மாதிரி உற்றார் உறவினருடைய சப்போர்ட் கிடைக்கும். இவ்வளோ காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருத்து வேறுபாடுகள், உறவினர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடு நீங்கி நான் யார் நீ யார் அப்படின்னு புரிஞ்சக்கூடிய காலகட்டம் மீன ராசிக்கு தன்னை யாருன்னு நிரூபிக்கக்கூடிய காலகட்டம் 2026 தான். நான் இவன் தான் அப்படின்னு நீங்கள் உங்களை நிரூபித்து காட்டிடுவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கஷ்டத்திலே போயிட்டு இருந்த தொழில் இப்போ அந்த துவண்டு போன ஒரு தொழிலை தூக்கி நிறுத்துவீங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவிக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள், 3வது நபரால் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடுகள் நீங்களே பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு வருவீங்க. வெளிநாடு போகணும் நீண்ட நாளாக காத்துக்கிட்டு இருந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க. அதுக்கு ஒரு தடையும் வரும். தடையை கடந்து மறுபடியும் போவீங்க. அதே மாதிரி புதுசாக தொழில் தொடங்கணும் சார் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக பெண்டிங் போட்டு வந்திருப்பீங்க. அந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த தொழில்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, ஒரு நல்ல சுபமான ஒரு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலாக இருக்கும். ஒன்றா ஃபாரின் போவீங்க, வெளியூர் போகக்கூடிய அமைப்பு இருக்கும், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருக்கும், நீண்ட தூரம் பிரயாணம் போய் ஆலயங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமாக மீனராசி கிடைக்குது. அதை பயன்படுத்திக்கோங்க. ஆலயம் தொழுவது சாலவும் சிறந்தது. அப்போ நீங்கள் ஆலயங்களுக்குள்ளே போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எந்த கிரகமும் நெகட்டிவாக பேசாது. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.